ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகழாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசப்பா சொல்கிறா, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஒரு நாள் உங்களை பயம் அணுகாது. நான் சர்வ வல்லம் உள்ள தேவன். எப்படியாப்பட்ட பயத்தை உங்களை நீக்கி போட்டு உங்களுக்கு தைரியத்தை நான் கொடுப்பேன். உங்களை பலப்படுத்துவேன். நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பயந்து போகாதீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை காலை வேலை கடந்து வந்து நம்ம வாழ்க்கையும் சரி, நம்ம வாழ்க்கை நம்ம வந்து ஆண்டராக இயேசு கிறிஸ்து ரட்சகர் நம்ம தகப்பனா ஏற்றுக்கணும். அவர் பிள்ளையாக இருக்கிறோம். அவர் பிள்ளையாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து பயப்படுறோம். எதற்கெல்லாம் பயப்படுறோம்? அவர் ஒரு நாள் பயப்படாத தேவன், சர்வ வல்லம் உள்ள தேவன். அவர் யுத்தத்தின் வல்லவர், பராக்கிரசாலி உள்ள தேவன். செங்கலை ரெண்டாக பிறந்தவர், பார்வோன் சேனையை அழித்த தேவன். அதாவது எப்படியாப்பட்ட சத்துரஸ், எப்படியாப்பட்ட பிசாசும் சரி துரத்துன தேவன். ஒரே வார்த்தை சொன்னால் பிசாசு அழுறான். தூரத்தில் வரும்போது பிசாசு அப்படியாப்பட்ட சர்வ வல்லம் உள்ள தேவன் நம்மளோட இருக்கிற அப்படியாப்பட்ட தேவடைய பிள்ளையாக இருந்து நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுறோம். எதை கடலில் பயப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் சத்துரு போடுறதுக்கு கண்டு பயப்படுறோம். நம்மளுக்கு ரொம்ப எம்பி வரும். அந்த பிசாசை கண்டு பயப்படுறோம். நம்மளுக்கு ரொம்ப மனுஷனை கண்டு பயப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் இது கடைகள்லாம் பயப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் அது கடைகள்லாம் நம்ம பயப்படுறோம். எல்லா காரணமும் பயப்படுறோம். பயந்து போகிற ஏசப்பா, நீங்கள் எதை கண்டு பயப்படாது. என்னுடைய பிள்ளையாக இருக்குது, நீங்கள் ஒரு நாள் பயப்படாது. யோபு சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் நேரிடுச்சு. அதாவது அவருக்கு என்ன பயந்தார் யோபு, அதே போல் வந்துச்சு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம எது நம்ம பயப்படுமோ அது நம்மளுக்கு அப்படியே வரும். ஏன்னா பயம் மோசமானது. ஒரு நாளைக்கு அந்த பயம் என்ன பண்ணால் ஒரு உள்ளே பயம் பிசாசு வந்து பயத்தை தான் கொண்டு வரும். பயத்தை கொண்டு நான் உள்ளே அப்படியே கொஞ்சமாக உள்ளே போய் நம்மளுக்கு ஃபுல்லாக ஆளுகை செஞ்சு நம்ம எழும்ப முடியாத மாரி அவனுக்கு படுக்க வச்சுருவான். நீங்கள் அவனுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காது, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்காரு. நீங்கள் ஆறாவது தேவன் சர்வ வல்லம் உங்களை முதல்ல நம்புங்க. நீங்கள் ஒரு நாள் பயப்படாது. எந்த காரியத்தையும் நீ பயப்படாது. ஒன்று சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன். ஏசப்பா என் கூட இருக்காரு. வேதம் போல ஏசப்பா சொல்லிடுறாரு. அநேக இடத்துல கர்த்தர் சொல்லுவார், பயப்படாதீங்க இன்னும் கூட சொல்லுவீங்க. ஒரு நாளாக பயப்படாது. எந்த காரியத்தையும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரு. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஏசப்பா என் கூட நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்கள். எப்படியாப்பட்ட காரணம் சொல்லுங்க, நீங்கள் பயப்படாது. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் பயப்பட வந்தீங்கன்னா அந்த பயத்தை தூக்கி போட்டு உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களுக்கு ஜெயமான வாழ்க்கை கர்த்தர் வாழ வைப்பார். நீங்கள் எதை கண்டா பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆமென்.